வடிவு, எம்மா வடிவு, ரொம்ப பசியா இருக்குதுமா, கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வந்து வாமா. வந்துட்டானா சுண்ண பண்ண சுப்பையா சரியான சோத்துக்கு தத்தவனா இருப்பான் போல இருக்கு. எந்த நேரம் பாரு சோறு சோறு சோறுன்னு மனுஷனை போட்டு உயிரை வாங்குறான். என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? எப்ப பாரு சோறு சோறுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 50 நேரமா சாப்பிடுவான். உங்களுக்கு ஆக்கி போட்டுட்டே இருக்கிறது தான் என் வேலையா? எனக்கு ரெஸ்ட் வேண்டாமா? எம்மா உங்ககிட்ட நான் சோறுதாம்மா கேட்டேன், வேற எதுவும் கேட்கலமா. எனக்கு நீ விதவிதமா பண்டம் சமைச்சுதா, இல்ல எனக்கு பஜ்ஜி போட்டுதா, வடை போட்டுதா, அந்த மாதிரி ஏதாவது கேட்டேனாமா. நீ கஞ்சி கொடுத்தாலும் நான் சாப்பிட தானே செய்றேன். ஆமா ஆமா, இதை மட்டும் வக்கனையா பேச தெரியும், வேற எதுவும் தெரியாது. உங்களால நான் போற இடத்துல எல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆளு 50 தடவை சாப்பிடறான்னு சொல்றாரு தவிர அவன் மாப்பிள்ள கொஞ்சம் கூட உடம்பு கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஊர்ல எல்லாரும் என்ன கேவலமா பேசுறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு உங்களோட. நான் என்னம்மா தப்பு பண்ணுனேன்? நான் சாப்பாடு தானம்மா கேட்குறேன். ஊர்ல இருக்கிறவங்க கண்டதையும் பேசினா அதுக்கு நான் பொறுப்பாம்மா? எதுக்கு பேசுறாங்க? உங்களால தான் பேசுறாங்க. எவ்வளவு திங்குறீங்க? திங்குறதுக்கான கொஞ்சமாவது உடம்பு வைக்கிதா? சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு எலும்பு கூட மாதிரியில இருக்கீங்க. அப்ப பேசாம என்ன செய்வாங்க? போங்க போய் எப்பயும் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, சாப்பாடு எதுவுமே கிடையாது, நாய்க்கு ஊத்துற கஞ்சி தான் இருக்கு, அதை தான் நான் தருவேன், அதை தான் நீங்க திங்கணும். சரிம்மா, நீ என்ன கொடுத்தாலும் நான் திங்குறேம்மா. நீ என்ன தந்தாலும் நான் வேண்டான்னு என்னைக்குமா சொன்னேன்? வகை வகையா சமைக்க தெரியாது, ஆனா இவளுக்கு வக்கனையா பேச மட்டும் தான் தெரியுது. மாப்பிள்ளைக்கு வகை வகையா செஞ்சு போட முடியல, ஆனா வெறும் கஞ்சியை மட்டும் கொடுத்துட்டு இவளுக்கு வாய் என்ன வாய் இருக்கு. இவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம தான் நானும் டெய்லி கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ண என்ன என்னோட தலையெழுத்தாகி போச்சு. சரி போவோம் நம்ம. உங்களுக்கு கஞ்சி சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்து போங்க. சும்மா அடிக்கடி பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்து கஞ்சியை கூட சோத்த கூடன்னு கேட்கக்கூடாது. இதான் லாஸ்ட். இதுக்கு மேல நைட்டு வந்து சாப்பாடு கேட்கக்கூடாது. சரிம்மா, சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போறேன். உன்னை இனிமே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? இனி சோறு கேட்டாலும் கிடையாதுதான். இனி வந்து சோறு கேட்பாரா பாப்போம். கேட்டா இருக்கு இருக்கு. இன்னைக்கு காக்கா வைக்கிற சாப்பாடு கூட நான் வைக்கலையே. வந்து காக்கா ரொம்ப வருத்தப்படும். சரி, கொஞ்சம் சாப்பாடு இருக்கான்னு பார்த்து காக்காவுக்கு கொஞ்சம் சோறு வைக்கணும். அது ஒரு வாயிலாத ஜீவன், அது நம்மளை நம்பி தானே டெய்லி இந்த வீட்டை பார்த்து வருது. காக்கா பாவம் எவ்வளோ நேரம் வந்து வெளியில் வெயிட் பண்ணுதோ தெரியல. போய் சாப்பாடு வைக்கணும். டெய்லி நான் சாப்பாடு வைக்கிறதுனால கரெக்ட் டைமுக்கு அது வந்து நின்றும். ஐயோ, காக்கா இவ்வளோ நேரம் இருக்குதா என்னன்னு தெரியலையே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிச்சோ. பாவம், அந்த காக்கா பசியிலே இருக்கும். நான் டெய்லி அதுக்கு கரெக்டான டைமில் சாப்பாடு வைப்பேன். இன்றைக்கி இந்த சூனா பானாவால் சாப்பாடு வைக்கிற டைமும் போயிடுச்சு. அந்த வாயில்லாத ஜீவன் வந்து கேட்க முடியாமல் வெளியில் எவ்வளோ நேரம் காத்து கிடந்துச்சுன்னு தெரியலையே. போய் நம்ம பார்ப்போம். காக்கா இருந்துச்சுன்னா காக்கா கிட்ட ஒரு மன்னிப்பு போட்டுட்டு அதுக்கு சாப்பாடை கொடுப்போம். அதுவும் எங்கே போகும்? அது பாவம் இல்லையா? அது நம்ம வீட்டை பார்த்துல வருது. காக்கா மன்னிச்சிருக்காக்கா, இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு உனக்கு சாப்பாடு வைக்க. அதான் வேக வேகமா ஓடி வந்தேன், வெக்குன்னு வந்தேன். நீ சாப்பிடுங்க, நான் கொடுக்குற சாப்பாடை இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. நல்ல வேலை காக்கா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. பரவாயில்ல,